வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். ஒரு அருமையான கொள்ளுப்பொடி. அந்த கொள்ளுப்பொடி வச்சு 2 விதமாக உணவு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானதுன்னா ஒரு 200 கிராம் கொள்ளு. இப்போ சுத்தப்படுத்தின கொள்ளே பாக்கெட்டில் கிடைக்கிது. அதை வாங்கி நல்லா எள்ளு வெடிக்கும் பார்த்திங்களா, படப்படன்னு அந்த மாதிரி இந்த கொள்ளை நல்லா வெடிக்க விட்டுருங்க. அதே நேரம் கருகக்கூடாது, நல்ல ப்ரௌன் கலராக வந்தால் போதும். நல்லா படப்படன்னு பொரிஞ்ச உடனே எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு 4 போதும். ஏன்னா இதில் பூண்டு நம்ம சேர்க்க போகிறோம், போதும். அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அதையும் லேசாக வறுத்துக்கோங்க. படப்படன்னு பொரிஞ்ச உடனே அதையும் எடுத்து அதில் போட்டு வச்சுருங்க. எல்லாம் ஒன்றாவே போட்டு வச்சுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை நல்லா கழுவிட்டு ஈரம் போக தொடச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மொறுன்னு எண்ணெய் ஊற்றாமையே அந்த வடைச்சட்டியோட சூட்டோடையவும் பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொடிக்கு தகுந்த ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதையும் அந்த வடைச்சட்டியோட சூட்டுலேயே போட்டுருங்க. லேசாக 2 நிமிஷம் பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 6-7 பல் பூண்டை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு இடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நசுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். இல்லைன்னா பொரியாது. முழுசாக போட்டுட்டிங்கன்னா பொரியாது. அப்போ உங்களுக்கு ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அதையும் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறின உடனே இதை கொஞ்சம் கொரன்னு பவுடரை திரித்து வச்சுக்கணும். கொரன்னு பவுடரை திரித்து வச்சுக்கிட்டு இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம சூப்புக்கு, கொள்ளு சூப்புக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போ நம்ம தேவையோ அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியை பழையபடிக்கு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டோம்னா இதை நம்ம சாதத்தில், சுட சாதத்தில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்டுக்கலாம். இது அவ்வளவு நல்லது. உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு நல்லா உதவும். பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு. நமக்கு உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இந்த பொடியை நம்ம இட்லி தோசைக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொடி. இப்போ நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நமக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன்னா ஒரு 2 பேத்துக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன்னா 4 பேத்துக்கு. அதுக்கு ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். நான் 4 பேத்துக்கு செய்கிறேன். அதனால் ஒரு 2 ஸ்பூன் கொள்ளை எடுத்து அந்த கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு பொடியை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு ஒரு குக்கரில் அந்த கரைச்ச கொள்ளையும் போட்டுக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயமும் தக்காளியும். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். அதையும் நம்ம போட்டுக்கணும். இதுக்கு வேறு எதுவுமே போட தேவையில்லை. அந்த பொடியிலேயே நம்ம பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் அதுலேயும் உப்பு இருக்கும். கொஞ்சோண்டு மட்டும் உப்பு போட்டுட்டு தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றினா போதும். குக்கரில் வச்சு ஒரு விசில் எடுத்துருங்க, போதும். இந்த சூப்பு தயாராகிடும். இது நம்ம காலையில் ஒரு 11 மணி போல் டீ காஃபிக்கு பதிலாக இந்த சூப்பை நம்ம குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும். ஏன்னா அந்த பொடியிலையும் உப்பு இருக்கும். போட்டு மூடி வச்சுருங்க. ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அருமையான சூப் ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு மழை காலம் வரும். அடிக்கடி சளி பிடிக்கும். அந்த சளிக்கும் இந்த மாதிரி கொள்ளு அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சளியும் பிடிக்காது, உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும்.
நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகணும்னு சொல்லி சும்மா மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது. இயற்கையாகவே மருந்து மாத்திரை இல்லாமல் ஃபுட்டுலேயே நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஒரு பொடி தான் நம்ம 2 விதமாகவும் பயன்படுத்திக்கலாம். இட்லி தோசைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பொடி. தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை கூட போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி தழை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.